வணக்க மக்களே, சாத்துக்குடி ஜூஸும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். சாத்துக்குடி ஜூஸை நீங்க குடித்து வருவதால உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுதுங்க மக்களே. இந்த சாத்துக்குடியில நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. சாத்துக்குடி நீங்க ஜூஸ் குடிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைத்து என்னென்ன மாதிரியான நோய்களை நீங்க குணப்படுத்தலாம், சாத்துக்குடி ஜூஸுடைய மருத்துவ நன்மைகள் என்ன, இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான் மக்களே. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். தொண்டைப்புண் குணமாக நீங்க சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கலாம் மக்களே. சிலருக்கு சளி, வறட்டு, இருமல் போன்ற பிரச்சனைகள்லாம் வருவதால தொண்டை புண்கள் ஏற்படும். இதற்கு தீர்வு வெதுவெதுப்பான தண்ணீர்ல தயாரித்து இருக்கக்கூடிய ஒரு சாத்துக்குடி ஜூஸோட ஒரு சிட்டிகை அளவு உப்பு நீங்க சேர்த்து தொண்டையில சிறிது நேரம் ஜூஸை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க அதை குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா விரைவில் உங்களுக்கு தொண்டை புண் வந்து பாத்தீங்கன்னா குணமாகும். வாய் துர்நாற்றம் நீங்க சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. சிலருக்கு காலையில் எழுந்தவுடன் வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கிறதால அவங்க மிகவும் கவலைப்படுவாங்க. வாய் துர்நாற்றம் பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் தினமும் காலை எழுந்ததும் வெறும் வயிற்றுல சாத்துக்குடி ஜூஸ் குடித்து வருவதால இந்த வாய் துர்நாற்றம் பிரச்சனை நீங்கும். வாய் துர்நாற்றம் எதனால வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய குடல் வந்து பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கும். அதாவது குடல்ல கழிவுகள் அதிகமாக தேங்கி இருந்தா வாய் துர்நாற்றம் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதை கியூர் பண்ணும் அப்படின்னும் போது நீங்க சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சீங்க அப்படின்னா குடல் ஆரோக்கியம் மேம்படுவதால உங்களுக்கு இந்த வாய் துர்நாற்றம் நீங்கி போயிடும். புற்றுநோயை தடுக்கக்கூடியது இந்த சாத்துக்குடி ஜூஸ் மக்களே. புற்றுநோய் உள்ளவர்கள் தினமும் இந்த சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம். சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நோய்களினால உண்டாகக்கூடிய புற்றுநோய் வராமல தடுக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியையும் தடுத்து நிறுத்தும். இந்த நோயை நீங்க குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக்கலாம். இதய நோய் குணமாக நீங்க சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. சாத்துக்குடியில அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட், நார் சத்துக்கள் அடங்கி இருக்கு. இதனால உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலை இது குறைச்சிடும். குறிப்பாக பெருந்தமனி தடிப்புகள் போன்ற பிரச்சனைகள் வருவதும் சாத்துக்குடி ஜூஸ் நீங்க குடித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீக்கிடலாம். இருதய பிரச்சனை இருக்கக்கூடிய அனைவருமே இந்த சாத்துக்குடி ஜூஸை தினமும் எடுத்துக்கொண்டா இருதய நோய் விரைவில் உங்களுக்கு குணமாயிடும் மக்களே. இரைப்பை நோய் குணமாக நீங்க சாத்துக்குடி ஜூஸை எடுத்துக்கலாம். சாத்துக்குடி ஜூஸை குடிக்கிறதால இரைப்பை சம்பந்தப்பட்ட நோய்களான அஜீரணம், வயிற்றில் ஏற்படக்கூடிய அல்சர், நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் அதை கியூர் பண்ணிக்கலாம் சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வரும்போது. இதனால வயிற்று இருக்கக்கூடிய அமிலத்தை சமநிலையாக, அதாவது பேலன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செரிமான பிரச்சனையை சீரான நிலையில் வைத்திருக்கிறதுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதோடு வாய்வு பிரச்சனை போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றலையும் சாத்துக்குடி ஜூஸ் பெற்றிருக்கு. அந்த வகையில் நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம். உடல் எடை குறையிறதுக்கு நீங்கள் சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம். பல பேர் உடல் எடை குறையிறதுக்கு என்னென்னமோ டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, என்னென்னமோ எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க எல்லாம் ஆரோக்கியமான முறையில் தாராளமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கு சாத்துக்குடி ஜூஸை குடிக்கலாம். சாத்துக்குடியில் கலோரிகள் மற்றும் கொழுப்பு தன்மை மிகவும் குறைவாக இருக்கு. அதனால உடல் எடை அதிகமாக காணப்படுபவர்கள் காலையில் எழுந்தவுடன் தினமும் வெறும் வயிற்றில் இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வந்தா கண்டிப்பாக உடல் எடை வந்து பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படும். உடல் இருக்கக்கூடிய ரத்தம் சுத்தமாகிறதுக்கு, ரத்தம் சுத்திகரிக்கப்படுவதற்கு நீங்க சாத்துக்குடி ஜூஸை குடிக்கலாம். சாத்துக்குடியில அதிகமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பைட்டோ கெமிக்கல்ஸ் அடங்கி இருக்கு. சாத்துக்குடி ஜூஸ் ஆனது ரத்தத்துல கலந்து இருக்கக்கூடிய நச்சு பொருள், இம்பியூரிட்டிஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த நச்சு கிருமிகள் எல்லாத்தையுமே அழிச்சிரும். மற்றும் உடல்ல வளர்ச்சிதை மாற்றத்தினால, அதாவது உங்களுடைய மெட்டபாலிசத்தினால ஏற்படக்கூடிய கழிவுகளையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த சாத்துக்குடி ஜூஸுக்கு இருக்கு. சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சிட்டு வருவதால கண்டிப்பாக உடல்ல இருக்கக்கூடிய ரத்தம் அனைத்துமே உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும், சுத்தமாக இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராம தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துகிறதுக்கு நீங்க சாத்துக்குடி ஜூஸை குடிக்கலாம். ஆஸ்துமா நோய் சரியாகிறதுக்கு நீங்க சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம் மக்களே. ஆஸ்துமா நோய் இருக்கிறவங்க, அதாவது மூச்சு விடும்போது பெரும் பிரச்சனை சந்திப்பாங்க அவங்க வந்து. இதன் காரணமாக மூச்சு குழாய்கள் சுருங்கி போய் இருக்கிறதால வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களால சரியாக மூச்சை வந்து விட முடியாது. இதுதான் ஆஸ்துமா ப்ராப்ளம். இந்த ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த சாத்துக்குடி ஜூஸை குடிக்கலாம். இதனால சுவாச பிரச்சனை உங்களுக்கு சீராக இருக்கும். ஸ்கர்வி அப்படின்னு சொல்லக்கூடிய பற்கள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கிறதுக்கு நீங்க சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸ்கர்வி நோய் வருவதற்கு காரணம் விட்டமின் சி சத்து குறைவாக இருக்கிறதா. இது என்ன பண்ணும் அப்படின்னா பல் ஈறுகள்ல பிரச்சனை உங்களுக்கு ஏற்படுத்தும். பற்கள் சார்ந்த அந்த பகுதிகளிலேயே பிரச்சனை ஏற்படுத்தும். சாத்துக்குடியில விட்டமின் சி சத்து அதிகமாக இருக்கிறதால பல் ஈறுகள் போன்ற பிரச்சனைகள் இருந்து நீங்க இந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை குணப்படுத்தக்கூடியதாக சாத்துக்குடி ஜூஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்க அதை கியூர் பண்ண சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆர்த்தரைட்டிஸ் நோய் குணமாக, அதாவது ஆர்த்தரைட்டிஸ்னா மூட்டு வலின்னு சொல்லுவோம், ஸோ அது குணமாக சாத்துக்குடி ஜூஸை நீங்க எடுத்துக்கலாம். சாத்துக்குடியில அதிகமாக அமிலத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதால உடல் இருக்கக்கூடிய pH உடைய அளவை சமமான நிலையில வைக்கும், பேலன்ஸாக வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம ஆர்த்தரைட்டிஸ் மற்றும் கீழ்வாத நோய் இருக்கிறவங்க எல்லாம் சாத்துக்குடி ஜூஸை குடிச்சிட்டு வரலாம். இதனால அந்த நோயாளிகளுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த யூரிக் அமிலங்களை குறைச்சிடும். அந்த யூரிக் அமிலம் தேங்கி இருந்தால் தான் அந்த ஆர்த்தரைட்டிஸ்
போன்ற நோய்கள் இருக்கும், கீழ்வாத நோய்கள்லாம் இருக்கும். அதை குறைக்கிறதுக்காக நீங்க சாத்துக்குடி ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த நோய்கள் வந்து குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாத்துக்குடியில் இருக்கக்கூடியதாக, அதாவது இந்த சாத்துக்குடி இந்த அளவுக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடியதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்க அப்படின்னா, குறிப்பாக சாத்துக்குடியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் தான். சாத்துக்குடியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், பொட்டாசியம், காப்பர், மெக்னீசியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள்லாம் சாத்துக்குடி ஜூஸ்ல அடங்கி இருக்கிறதால தான் இதை நீங்க யோசிக்காம தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால உங்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் குணப்படுத்தப்படும். இந்த நோய்கள் வராமலும் நீங்க தடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நோய்கள் இருக்கு அப்படின்னா அது குணப்படுத்த, வராமல் தடுக்க சாத்துக்குடி ஜூஸை நீங்க தினமும் ஒரு டம்ளர் குடிங்க. ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.